ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிளையண்ட்டுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டெக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒன்று எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தென் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இது வந்து எந்த இடத்தையுமே வந்து ப்ரொமோட்டிங்கோ அல்லது வந்து நான் என்னுடைய சர்வீஸ் வந்து உங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் எங்கேயுமே கிடையாது. என்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்குது. அதை நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன், இது போல் ஒர்க் பண்ணால் நமக்கு லாங் டைமில் சக்ஸஸ் இருக்குன்றதான் எவ்ரிடே நம்ம வந்து வீடியோவாக வந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதுதான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். சும்மா வந்து எடுத்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுற ஆளுங்க நான் வந்து கிடையாது. எவ்ரிடே வீடியோவில் ஏதோ ஒரு சம் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்வேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதாவது எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கிளையண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 ஆர்டிகல்ஸ் வந்து ஐசிபிசி பேஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்டுக்கு கூகுள் ஆட்சன்ஸில் ரன் பண்ணுறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசின்றது ரொம்பவே லோ. ஓகேங்களா? ரொம்பவே லோனா 0.02 சென்ட்ஸ்லேருந்து அதிகபட்சம் $1 இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஓகேங்களா, ஏதாவது கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இது போல் நம்ம அதாவது இதை பேஸ் பண்ணி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வைடட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுறதால உங்களுக்கான கண்டிப்பாக கூகுள் ஆட்சன்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் கம்மியாக இருந்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மூலிமா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான சிபிசி பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸோட நீடுமே இதுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட வாங்காத இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் நண்பா, உங்களுடைய டார்கெட் கீவேர்டு என்னன்றதை மட்டும் கொடுத்தா போதிக்கும். அது பேஸ் பண்ணி நானே ரைட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வேர்ட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுறதுன்றது யாரும் மறந்துட வேண்டாம். இது மூலயமா கூகுளில் கோர் அப்டேட் எவ்ரி 6 மந்த்துக்கு ஒன்ஸ் அல்லது இயர்லி ஒன்ஸோ எப்போ வந்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து லாங் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்ன்றது எப்போயுமே குறையவே குறையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் 100% தாராளமாக பப்ளிஷ் பண்ணலாம். அதே போல் கீவேர்ட் ஸ்டஃபிங்கும் ஓகேங்களா, கிரே அண்ட் எல்லோ டாட் இதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். பிளாக் டாட் எஸ்இஓலாம் மோர் தென் 99% யாருக்கும் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து எனக்கு ஃபாலோ பண்ணி கொடுங்க அப்படின்னா மட்டும் தான் நம்ம கொடுப்போம்ல தவிர, சும்மா எடுத்தவங்களோட கவுத்தோன்னு சொல்லிட்டு பிளாக் டாட் எஸ்இஓலாம் நான் எங்கே வந்து யாருக்கும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் எங்கிட்ட வந்து எத்தனை ஆர்டிகல் மினிமமாக வாங்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து 10 ஆர்டிகல் வாங்குங்க, 20 ஆர்டிகல் வாங்குங்க, அப்போல்லாம் நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். உனக்கு நீ ஃபஸ்ட் டைம் என்கிட்ட தான் ஒரு சர்வீஸ் எடுக்க போகிற அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா, நீங்கள் ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுத்தா மட்டும் அகைன் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுங்க, இல்லை கொடுக்காதீங்க. அதே போல் நீங்கள் கட்டாயமாக என்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்கணும், சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் எங்கேயுமே கம்பல் பண்ணவும் மாட்டேன். வேணும்னா எடுத்துக்கோ, வேணான்னா ஃப்ரீயாக விட்டுரு, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் யாராச்சும் எங்கிட்டேருந்து ஒரு ஃபைல்ஸ் வாங்குறீங்க, அல்லது மல்டிபிள் ஃபைல்ஸ் வாங்குறீங்க, அல்லது சர்வீஸ் பேஸ் பண்ணி இது போல் மல்டிபிள் ஃபைல்ஸ் வாங்கி நீங்கள் அனதர் பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே, எப்படி இருந்தாலுமே ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறது ஸ்டார்டிங் எடுத்த உடனே. ஓகேங்களா? ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிராண்ட் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அடுத்ததாக நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு முதல் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, டயர் 1 கண்ட்ரியில் இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருந்தாலுமே வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூட் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். தென் ஸோ அதை பேஸ் பண்ணி யூஸருடைய நீடு ஓகேங்களா, என்ன ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா, அல்லது அஃபிலியேட்டா, ஊகாம்ஸா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, ஓகேங்களா? ஸோ அவர் என்ன கேட்டகரி பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அதுவுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் உள்ள. ஓகேங்களா? தென் நீங்கள் வந்து இன்றைக்கி ரேஞ்சுக்கு பல விதமான டூல்ஸ் வந்து செக் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்துலேயும் டெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டுமே நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் அதை தாண்டி கூகுளில் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகிறதுக்கு அல்லது பேஜஸ் அந்த போஸ்ட் கேட்டகரி டேக் மோர் தென் எதுவாக இருந்தாலும் சரி நண்பா, கூகுளில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா ஃபர்தராக 4 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? தென் ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு ஆர்டிக்கிள் நம்ம பொதுவாக பப்ளிஷ் பண்ணும்போது இதுதான் மெயினாக இருக்கும். என்ன அப்படின்னா, கரெக்டாக எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக ஒரு டைட்டில், அதுக்கு ரிலவெண்ட்டான கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்ட், முக்கியமாக அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபர்தரான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன். தென் அதை பேஸ் பண்ணி இது அதாவது இது 3ம் பேஸ் பண்ணி ஃபர்தரான கண்டென்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது பக்காவாக இருந்தாலே நம்ம எப்படி கண்டென்ட் மினிமமாக ஒரு 600லேருந்து 700 வேர்ட்ஸுக்குள்ளே போட்டால் கூட ஆர்டிகல்ஸ் இருந்து கம்பல்சரி ரேங்க் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ நாம் எவ்வளோ வேர்ட்ஸில் நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 2235 வேர்ட்ஸில் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தென் நான் மினிமம் கேரண்டி எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா, 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து மினிமமாக கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் யார் எங்கிட்ட சர்வீஸ் எடுத்தாலுமே, எந்த கீவேர்டு கொடுத்தாலுமே. ஓகேங்களா? பட் ஆனால் அஃபிலியேட் அண்ட் ஊகாமர்ஸ்க்கு மட்டும் மோர் தென் 150லேருந்து 300 வேர்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா?
சரி. தென் அடுத்ததான் பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பேராகிராஃப்பும் 150 வேர்ட்ஸ்குள்ளேயே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டி. ஓகேங்களா? நீங்கள் வந்து பிளாகர் யூஸ் பண்ணுவீங்க பல பேர் வந்து வேர்ட்ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. மோர் தென் சம் பீப்பிள்ஸ் வந்து டெவலப்பர் ஹையர் பண்ணி அவங்க வந்து சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இது போல் கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓன்றதுலாம் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்கே எஸ்இஓன்றது பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு நம்மளுடைய கண்டென்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்துக்கலாம் ஒவ்வொரு பேராகிராஃபும் 150 வேர்ட்ஸ்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? தென் இதை தாண்டி ஓகேங்களா பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டு எதனால் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஃபார் பேராகிராஃபாக இருக்கலாம். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரீடபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ரீடபிலிட்டி எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹையாக கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தான் எஸ்இஓ ஆப்டிமேஷன்றது ஒன்று செய்யப்படும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த ஸ்கோர், அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்இஓ ரேங்க் மோதன் எந்த எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் பிளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் காமிச்சா தான் நம்ம ஓகே 100% அதாவது எப்படி சொல்கிறது ரேங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுபோல் ரீடபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம இது போல் வந்து பண்ணியிருக்கோம். அதே போல் இடத்துக்கு தகுந்தா போல் என்னென்ன வேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டனோ அதுக்கெலாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். முக்கியமாக அதுதான் ஃபோக்கஸ் கீவேர்டோ இன்க்ளூடாகவும் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்ததாக சப்டைட்டில் அண்டு புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். புல்லட் பாயிண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்கும். நல்லா பாருங்கள், சப்டைட்டில் வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்கும். அதை தாண்டி H3யில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எதை பொறுத்து இருக்கோ அதை பொறுத்து கண்டென்ட்டுடைய டைப்ஸ் வந்து ரைட்டிங் மெத்தட் வந்து டோட்டலாகவே சேஞ்சஸ் ஆகும். புல்லட் பாயிண்ட்ஸ் வரும், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வரும். தென் புல்லட் பாயிண்ட்ஸ்லேயே வந்து ஓகேங்களா எவ்வளோ டைப்ஸ் இருக்குது. தென் கீவேர்டு பொறுத்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ஒவ்வொரு ஆர்டிகல் ஃபஸ்ட்லேயும் சரி எண்ட்லேயும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கம்பல்சரி வந்து இருக்கும். நீங்கள் யாரும் வந்து என்னுடைய பர்சனல் நம்பர் என்னவாக இருக்கும் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்ப்பா. உனக்கு டவுட்டாக இருந்தாலும் சரி அல்லது சர்வீஸ் பேஸ் பண்ணி எதனா சந்தேகங்கள் இருக்கா அப்படி இருந்தாலுமே சரி, நீ சர்வீஸே எடுக்கலாம் கூட பரவாயில்ல, உனக்கு என்ன ஒரு டவுட் இருக்குது கேட்கணும் அப்படின்னாலுமே ஓகே தான். ஓகேவா? நீ டேரெக்டாக கால் பண்ணிவிட்டு உனக்கான அதாவது எப்படி சொல்கிறது ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது மட்டும் நான் அந்த இடத்த தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, அடுத்ததாக இப்போது ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அது எப்படி நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா சிம்பிள், உங்களுடைய மெயிலுக்கு தான் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து டெலிவரி கொடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். இன்க்ளூட் ஒரு ஜிப்பைலாவும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கீவேர்டுமே வந்து பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு அகைன் வந்து இன்னொரு ஆர்டிகல்ஸ் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கலாம். சேம் அதே தான் ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து கொடுத்துருக்கோம், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைட்டில். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இந்த ஆர்டிகல் எவ்வளோ வேர்ட்ஸில் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன். ஆல்மோஸ்ட் 2018 வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போது மெயிலில் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஓகேங்களா? அதில் ஹைலைட்டான விஷயம் அப்படி என்ன அப்படின்னா கம்பல்சரி எங்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய நேம் அட்டாச் பண்ணி ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த நேமில் தான் உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? தென் இதை தாண்டி நம்மளுடைய அதாவது நான் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறேன் அதாவது என்னை பற்றின உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மெயிலில் வந்து எல்லாருமே கிடச்சிரும். தென் மெயிலுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் என்னுடைய மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். முக்கியமாக ஒரு ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது மட்டும் இந்த இடத்த நான் கொஞ்சமாக அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா வேர்ட்ஸோடைய கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றது நான் அந்த இடத்துக்கு கூட சொல்லிடுறேன். ஏன்னா வந்து வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஒரு சில வீடியோவில் 3000 வேர்ட்ஸ் இருக்கும், 5000 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒவ்வொருத்தருடைய நீடு பொறுத்து எஸ்இஓ டைப்ஸ் பொறுத்தும் வேர்ட்ஸ் வந்து அதிகமாக வரும் கம்மியாக வரும். ஓகேங்களா? நான் என்ன மினிமம் சொல்கிறேன் அப்படின்றதான் நீங்கள் வந்து இந்த இடத்த பார்க்கணும். சரிங்களா? தென் எஸ்இஓ ஆப்டிமைஸ் பொறுத்த வரைக்கும் பிளாகர் வேர்ட்ப்ரெஸ் எதுவாக இருந்தாலும் பக்கவாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பிளாகரிசம் பொறுத்த வரைக்கும் 100% ஒரிஜினலாக இருக்கும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 60% தான் நான் கேரண்டி கொடுக்குறேன். இன்னும் மேலே இருக்கிற 40% என்னால் கொடுக்க முடியாது. யாராலையும் 100% கொடுக்க முடியாதுன்றது இந்த இடத்த மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஹியூமன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் 100% கிரெடிட் நமக்கு தான் வரும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இடத்த பின் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறத விட கடையில் அதாவது எப்படி சொல்கிறது டில் ஃபோட்டோ செக்ஷன் இந்த இடத்த பாருங்கள். பிளாகர் ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பிக்னஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ பிளாகரில் ஒர்க் பண்ணால் ரிசல்ட் இருக்குமா இருக்காதான்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். கவலைப்படாதீங்க நண்பா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பிளாகரில் ஒர்க் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாகர்ன்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ பிளாகரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ் போகலாம், அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸாக சிஎஸ்எஸ் ஜாவா அதுமாரி அதாவது டெவலப்பர் லெவலுக்கு போகிற அளவுக்குலாம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் பிளாகர்லேயும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம், வேர்ட்ப்ரெஸ்லையும் கொடுத்துட்ருக்கோம், A to Z ஆல்ரவுண்டாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா சர்வீஸுமே நான் அந்த இடத்த வந்து
பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? தென் அடுத்ததாக நீங்கள் எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க இல்லையா? ஸோ நான் ஏதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குகிற சர்வீஸ் தாண்டி நான் டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு ஏதாச்சும் வந்து கொடுக்கல இல்லையா? தென் இந்தியாவிலேயே ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது. அதே போல் நான் கொடுக்குற அளவுக்கு கண்டென்ட்டுடைய குவாலிட்டி யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சர்வீஸ் வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே என்னுடைய ஒர்க்குக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டின்றது எனக்கு தெரியும். மற்றவங்க யாரும் சொல்லணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, இப்போது நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னா, சிங்கிள் ஆர்டர், அதாவது 10 ஆர்டிகல் இருந்தது நீ ஒரு 11 ஆர்டிகல் 2200 கொடுத்து நீ வாங்குற அப்படின்னா உனக்கு லைஃப் லாங் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் எடுத்து நான் ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறேன். தீம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ப்ளஸ் தீம்ஸில் டாப் 5ல் பார்த்தாலும் சரி அல்லது டாப் 10ல் பார்த்தாலும் சரி இந்த ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம்ன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் இதை தாண்டி இன்னொரு ஆஃபர்ஸுமே இருக்குது. 30 ஆர்டிகல்ஸ் நீங்கள் யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னாலுமே ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைனா 300 ஹை குவாலிட்டி டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக இதை தாண்டி இன்னொரு ஆஃபர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 5000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் நீங்கள் 5000 பே பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் இது போல் ஆஃபர்ஸ் மேலே ஆஃபர்ஸ் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட அதிகமாகவே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? ரீசன் என்னன்றது, ஏன்னா கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்டேன். தென் அதை வந்து எங்கிட்டே இருக்கிறத விட அதை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் ரிட்டன் திருப்பி கொடுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஆஃபர்ஸ் இவ்வளோ எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸோடைய காஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடியது ஆல்மோஸ்ட் 21,000 வந்துடும் இன்றைக்கி ரேஞ்சுக்கு. நீங்கள் டவுட்டாக இருக்குன்னா சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ வாங்கணும் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் ஒரு 4,500 6,000 வரைக்கும் வந்துடும் இன்றைக்கி ரேஞ்சுக்கு. ஓகேங்களா? தென் இது இயர் ஆன் இயர் நீங்கள் கம்பல்சரி ரினியூவல் வேறு பண்ணணும். ஆனால் இந்த எந்த ப்ராப்ளமும் நீங்கள் எங்கிட்ட கீ வாங்குறீங்க, அதாவது ஒரு சர்வீஸ் எடுத்து நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா இயர் ஆன் இயர் நானே ரினியூவல் பண்ணிவிடுவேன். நீங்கள் லைஃப் லாங் வந்து சிங்கிள் தீமே வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? தென் எதனால் நம்ம இது போல் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் வந்து சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து ப்ரொமோட்டிங் கிடையாது நண்பா, நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு கோர் அப்டேட்டு கூகுளில் வரும்போதும் அதுக்கு தகுந்த போல் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஆப்டிமைஸ் செய்யணும். அதே போல் எஸ்இஓ வந்து ஆப்டிமைஸ் செய்யணும். அது எல்லாமே ப்ரீமியம் எடிஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், ஃப்ரீயில் இருக்காது. புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணணுன்றதை என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் எனக்கு வந்து கம்பல்சரி கிடையாது. நீ காசு கொடுத்து வாங்கன்னு நினச்சினாலுமே 2000 கொடுத்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு நீ 10 ஆர்டிகல் வாங்கிட்டு ஃப்ரீயாக வாங்கிட்டு போயிடலாமே. புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தான் பெனிஃபிட். ஸோ ஒன் டைம் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தென் அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸ் வந்து இது கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், இன்க்ளூட் ஜிப் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இது போல் தான் வந்து நம்ம ஒருத்தருக்கு மெயில் வந்து அனுப்புறதா இருந்துச்சுன்னா அனுப்புகிறோம். ஓகேங்களா? தென் நான் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி அதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். தென் நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்க்ராட்சிலேருந்து 7,000 ரூபாய், 15,000 அண்ட் 25,000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. கஸ்டமைஸ்டு வெப்சைட் பில்டு பண்ணோம் அப்படின்னா மினிமமாக 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபார் பேக்லிங்க்கு 1 rupees வந்து கொடுத்துட்ருக்கோம். கனெக்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுறதுல வந்து நார்மலாக வந்து ஒரு ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு பிகினராக இருக்கேன். எனக்கு வந்து பேசிக் என்ன கிளாஸ் எடுப்பீங்க அப்படின்னாலுமே அதுவுமே A to Z எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா. உங்களோட நீடு பொறுத்து சர்வீஸ் என்னவோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எனவே எதனா ஒரு டவுட்டாக இருக்குன்னா தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். கால் பண்ணாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். முக்கியமாக லேடிஸ் யாராச்சும் இந்த வீடியோஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நான் பேசுகிறது எதையுமே புரியல கூட பரவாயில்ல, கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.